அப்புறம் பால்நாடார்னு சொல்லிட்டு ஒருத்தர் நம்ம வளைகுடா நாடுகள் தான், எந்த நாடுன்னு எனக்கு தெரியல, அவருக்கு அதே மாதிரி அங்கே மரண தண்டனை விதிக்கப்படுறாங்க. பேப்பரில் ஒரு தினமணியில் ஏதோ படிக்கிறார். அவர் படிச்சுட்டு என்னடா அது சொன்னோடனே அவருக்கு பெரிய சாதாரண கூலி அந்த இது சாதாரண லேபராக தான் போகிறாரு. அவருக்கு அங்கே வாதாடுறதுக்கு வக்கீல் கூட வைக்கிறதுக்கு கூட காசு கிடையாது. சாதாரண நாகர் கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவர். அப்போது என்ன பண்ணுறாருன்னா, அன்றைக்கி இருக்கிற எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர், வெளியுறவுத்துறை அமைச்சர், முன்னாள் பிரதமர் நரசிம்மராவ் அவர்கிட்ட போய் இதே மாதிரி பேசுகிறாரு. பேசுகிறோடனே அவர் அங்கே இருக்கிற நம்மளுடைய தூதரகம் மூலியமாக அந்த மன்னர், சவுதி தான் நினைக்கிறப்போ, சவுதி மன்னர்கிட்ட பேசி அவர் என்ன பண்ணுறாருன்னா உடனே அந்த ஆயுள் தண்டனை மாத்துறாரு. அதே மாதிரி மலேசியாவில் பொறுத்த வரைக்கும் 3 பேர் ஒரு போதை கடத்தல் வழக்கில் தப்பாக அவங்களை சித்தரித்து அவங்களுக்கு அங்கே மரண தண்டனை விதிக்கிறாங்க. அப்பயுமே அவர் இதே அந்த மரண தண்டனையை விட்டு அவங்க காப்பாற்றி அவங்க ஆயுள் தண்டனை மாற்றி அதுக்கப்புறம் இங்கே வந்துடுறாங்க, தமிழ்நாட்டுக்கே வந்துடுறாங்க அவங்க. இது மாதிரி பல சம்பவங்கள். இது இவர் இந்த பேரறிவாளங்கிறது இது ஒரு சம்பவம் கிடையாது, பல சம்பவங்கள். ஒவ்வொரு உயிரையும் காப்பாற்றும் போது, இந்த மாதிரி காப்பாற்றும் போது அவருக்கு மனசுக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம், பெரிய மகிழ்ச்சி, எங்க இயக்கத்துக்கு ஒரு பெருமை. இது நிறைய பேர் தெரியாது. இன்ஃபேக்ட் நான் சொன்ன சம்பவங்கள் உங்களுக்கே ஒரு புதுசா இருக்கலாம். அந்த கேபிட்டல் பனிஷ்மெண்ட்டுக்கும் எதிராக இருந்திருக்காரு. பொதுவாகவே அயலக தமிழர்கள் தொடர்பான பிரச்சனைனா முதல் குரல் இருந்து வரும். அதாவது பேசுறது மாத்திரம் கிடையாது, செயல்படுத்தினது. நீங்க பேரறிவாளன்ங்கிறது இன்னைக்கு ஏதோ இன்னைக்கு டிவி இருந்தது செஞ்சது, இன்னைக்கு ரெக்கார்ட்ல இருக்கு, போய் இன்னைக்கு வைகோ செஞ்சாருங்கிறது இருக்குல்ல, இது கூட தெரியாது, மக்களுக்கு தெரியாது. குருசாமி கட்டபொம்மனுடைய வாரிசு குருசாமி நாயக்கர் இருக்கட்டும், பால்நாடு கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த பால்நாடாரா இருக்கட்டும், அந்த மலேசியாவில் சேர்ந்து 3 பேர், அவங்க பேர் எனக்கு ஞாபகம் இல்லை, இத்தனை பேர் அதிகாரப்பூர்வ எங்களுக்கு ரெக்கார்டுகள் இருக்கு. இது பண்ணி அவங்க காப்பாத்தினார். விளிம்பு நிலை, அதாவது எப்படி மரணம் நிச்சயிக்கப்பட்டு சில நாட்கள் அவங்க தூக்கில போடுற கயிறு, அவருடைய அந்த கைதியுடைய அந்த உடல் எடை, அதை வச்சுதான் அந்த மணல் மூடையை ரெடி பண்ணி தூக்கில போடுவோம். அதை முதற்கொண்டு எல்லாம் பண்ணி மெடிக்கல் கடைசி ஆசை, இறுதி ஆசை, அதை தெரிஞ்சு அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த விளிம்பு நிலையிலிருந்து காப்பாத்துறாரு இவங்க எல்லாரையும்.